சின்ன வயசுல தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வச்சிருப்போம். அது அடுத்த நாள் வெடிக்கணுன்ற எக்ஸைட்மென்ட்ல இன்னைக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு நாளா தான் இன்னைக்கு இருந்துச்சு. என்ன கதைன்னு வீடியோல பாருங்க. இன்னைக்கு டே 73 ஆஃப் ஸ்டேட்டிங் அண்ட் 1 டே அவுட் ஃபார் போட்டோ ஷூட். 4 5 நாள் சாப்பாடே இல்லாம இன்னைக்கு நல்லா பயங்கரமான கார்ப் லோட் பண்ற நாள். இன்னைக்கு ஃபுல்லா சுகர் அண்ட் கார்ப்ஸ் தான் லோட் பண்ண போறேன். 3 ஹவர் ஒன்ஸ் கேப் விடாம சாப்பிட்டுட்டே இருக்க போறேன். அதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் அதிகமா எடுக்க போறேன். காலையிலேயே 2 மீல் நல்லா நவுத்திட்டு நம்ம ஃப்ரெண்ட் வரை அவன் கப்பிங் தெரப்பி பண்ணணும்னு கூப்பிட்டான். சரி கப்பிங்க்கு கம்பெனி தரலான்னு போனேன். அங்க வேலையே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வயிறு வேற அப்பப்ப ப்ளோட்டா தான் இல்லையான்னு செக் பண்ணிட்டு மதியம் சாப்பிட சப்வே கிளம்பிட்டோம். அங்க எனக்கு ஏத்த மாதிரி ஒரு லஞ்சா சாப்பிட்டு நாளைக்கு போட்டோ ஷூட்டுக்கு கேம் தேவைப்படுறதுனால என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கேம் வாங்க கிளம்பிட்டேன். இவரு தான் கேம் கொடுத்தவரு. அப்படியே கூட 2 பேர் நம்ம பாய்ஸ் இருந்தானுங்க. அவங்க 3 பேருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அங்க இருந்த பிஸ்கட்டையும் லோட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போட்டோ ஷூட்டுக்கு க்ரூமிங்லாம் பண்ணலான்ட்டு நம்ம நண்பரும் கூட நானும் கிளம்பிட்டேன். என்னோட லுக் இங்க இருந்து இங்க மாறிடுச்சு. என்னது இது கோழி கொண்ட மாதிரி அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. பின்னாடில இருந்து பார்க்க ஸ்ட்ரைட்டா அழகா இருந்துச்சு. ஆனா இது வீட்டுக்கு போய் ஒரு வாஷ் போட்டா போயிடும் தெரியும். இன்னைக்கு மொத்தமா எவ்வளவு சுகர் சாப்பிட்டுருப்பேன்னு தெரியல. அதுல இந்த சுகர் கேன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சு ப்ரீ ஒர்க் அவுட் மீலும் எடுத்து ஜிம் கிளம்பியாச்சு. இவ்வளவு நாள் எம்மனா இருந்தபடியே எப்படியோ ஏறி மிதிச்சு மேல வந்துட்டேன். ஏன்னா சாப்பிட்டுருக்க சாப்பாடு அப்படி. இன்னைக்கு சாப்பிட்டதுலேயே கிளைகோஜன் மசில்ல நல்லா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு லைட்டா பம்ப் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு நாள் கன்சிஸ்டன்டா கஷ்டப்பட்டதுக்கு ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. போட்டோ ஷூட்காக நான் ஒன்றும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்காக போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இது எப்படி மெயின்டைன் பண்ண போறதுல தான் இருக்கு. இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு போற வழியில ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் தான் போனோம். நல்லா சக்கரை தூக்கலா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி வந்த இடம் தான் சப்வே. மதியம் சாப்பிட்ட மாதிரியே டின்னருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு அழகான மீல் சாப்பிட்டேன். நாளையோட இந்த சீரிஸ் மொத்தமா முடிய போகுது. நாளைக்கு ஈவினிங் நான் போட்டோ போஸ்ட் பண்ணிடுவேன். போட்டோ ஷூட் அன்னைக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி நாளைக்கு வீடியோல சொல்றேன். பை.